Hello viewers, welcome to PM Career Guidance. இந்த வகுப்புல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பிராக்டிஸ் செட்டுக்கு 2க்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். உங்களுக்கு ஆல்ரெடி கான்செப்ட் வீடியோ கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிராக்டிஸ் செட் 1க்கான டீடைல்டு சொல்யூஷனுமே கொடுத்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ உங்களுக்கு அந்த கான்செப்ட் கிளியர் ஆயிருக்கும். எந்த மெத்தட் வந்தா எப்படி சால்வ் பண்ணுங்கிறது தெரியும். ஸோ அதனால இந்த வகுப்புல கொஞ்சம் எலாபரேட்டா கொண்டு போகாம ஜஸ்ட் இங்க இருக்கக்கூடிய கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அப்படிங்கறதா இருக்க போகுது. ஸோ இன்கேஸ் நீங்க கான்செப்ட் தெரியாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வீடியோ பிஏ புக் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல உங்களுக்கு ஒரு 3 வீடியோ கிளாஸஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த 3 வீடியோ கிளாஸஸ்க்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பிராக்டிஸ் செட் 1க்கான சொல்யூஷனை பாருங்க. அதுக்கடுத்து இந்த பிராக்டிஸ் செட் 2க்கான சொல்யூஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த பிராக்டிஸ் செட் 2ல கொடுத்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசல் ரூபாய் 5000, ஆண்டு வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 years. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது. இந்த மாதிரி அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, வட்டியானது நம்ம போடுற அசலுக்கும் கால்குலேட் ஆகும், அதாவது பிரின்சிபலுக்கும் கால்குலேட் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த முன்னாடி இருக்கக்கூடிய வருஷம் கிடைச்ச இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும் அப்படின்னு சொல்லி அசல் பிளஸ் முந்தைய வருடங்களுக்கான வட்டிக்கும் வட்டி கால்குலேட் ஆகுறது தான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது. அதுவே தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா அசலுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு வருஷமும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கணக்கிடுறதுதான் அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இப்ப பிரின்சிபல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? அசல் 5000 ரூபாய். அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. பட் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னா இதுல பாதி தான் எடுத்துக்கணும். அப்ப 4%ல பாதி எவ்வளவு? 2%. அதை மட்டும் தான் நீங்க கணக்குல எடுத்துக்கணும். அடுத்தது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கும் பொழுது 1.5 years கொடுத்திருக்காங்களா, 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னு அவங்க கிளியரா கொடுத்திருக்காங்க. அப்படிங்கும் பொழுது 1.5 yearsல எத்தனை டைம் அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம், அடுத்து ரெண்டாவது ஒரு 6 மாசம், ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொரு 6 மாசம் இருக்கு. அப்ப 3 வாட்டி உங்களுக்கு வட்டி கணக்கிட்டு இருப்பாங்க. அப்ப 3 முறை இந்த கொடுத்திருக்கக்கூடிய இந்த 1.5 yearsக்குள்ள வட்டியானது கால்குலேட் பண்ணப்படுது. சோ அப்ப 3 முறை அப்படின்னா நம்ம என்ன கோட் யூஸ் பண்ணுவோம்? 1 3 3 1. ஓகேங்களா? அதாவது 2 முறையா இருந்துச்சு அப்படின்னா 1 to 1, 3 முறையா இருந்துச்சுன்னா 1 3 3 1. அதுவே 4 முறை வட்டி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா 1 4 6 4 1 அப்படிங்கிற கோட். சோ இதுக்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. தெரியலன்னா அங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா தான் புரியும். ஓகேங்களா? சோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்க பிளேஸ்ல நம்ம என்ன போடுவோம்? எவ்வளவு அசலோ, அதாவது பிரின்சிபல் எவ்வளவோ அதை எடுத்து எழுதிடுவோம். அப்ப 5000 rupees. அடுத்தது இந்த 5000 rupeesக்கு இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைங்கும் போது என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுதான்? வட்டி வீதம் 2% தான். அப்போ இந்த 5000 ரூபாய்க்கு 2% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளவு வரும்? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். 50 into 2 எவ்வளவு? 100. சோ அப்ப 100 rupees. அந்த 100 எடுத்துட்டு அடுத்த இதுல எழுதிருங்க. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த 100 rupeesக்கு எகைன் அந்த 2% எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப மறுபடியும் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா 100 100 கேன்சல் ஆயிடும். அப்ப எவ்வளவு இருக்கு? 2. அப்ப அந்த 2 கொண்டு இங்க எழுதிருங்க. மறுபடியும் இந்த 2க்கு 2% எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அப்ப 2க்கு 2% போது 4/100 வருமா? இதை எப்படி எழுதலாம்? நம்ம 0.04 எழுதலாமா? ஏன்னா 4 இங்க 2 டெசிமல் 2 ஜீரோஸ் இருக்கனால 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா முடிஞ்சு. அப்ப 1 2. அப்ப இங்க புள்ளி வச்சிடணும். ஓகேங்களா? சோ அப்ப 0.4. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுவோம்? மேல என்ன கோட் கொடுத்திருக்கோமோ அந்த கோட அப்படியே அந்த வேல்யூவோட மல்டிபிள் பண்ணும். அப்ப இன்ட்டு 3, இங்கே இன்ட்டு 3, இங்கே இன்ட்டு 1. அப்ப 3 into 100 300, 3 into 2 6, 1 into 0.4 1 into 0.4. ஓகேங்களா? 1 into 0.4 என்ன வரும்? 0.04 தான் வரும். ஓகேங்களா? சோ அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதுதான் என்னது? கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த முதல்ல இருக்கிறது விட்டுறணும். விட்டுட்டு மீதி இருக்கிறத ஆட் பண்ணீங்கன்னா அதுதான் இன்ட்ரெஸ்ட், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். வட்டி மட்டும் வேணும் அப்படின்னா மீதி இருக்கிறத ஆட் பண்ணும். இதுவே தொகை கேட்டாங்க அப்படின்னா நீங்க இந்த 5000 ரூபாயும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். தொகை அப்படிங்கிறது கடைசியா உங்க கைக்கு வரக்கூடிய அந்த அமௌண்ட். அப்ப நம்ம போட்ட அசலும் வரும், அது இல்லாம அதுக்கு கால்குலேட் ஆன இந்த வட்டியும் சேர்த்து வரும். சோ பிரின்சிபல் பிளஸ் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வட்டி. சோ ரெண்டும் சேர்த்து கொடுக்கறது தான் அமௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ அப்ப தொகை நம்மள கேட்கல, இங்க கால்குலேட் பண்ண சொல்றது ஃபைண்ட் சிஐன்னு தான் சொல்லிருக்காங்க. கூட்டு வட்டியை தான் கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப வட்டி மட்டும் எவ்வளவு அப்படின்னா 306 ரூபாய் புள்ளி 0.4
rupees. அப்ப எந்த ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். ஒரு தொகை கூட்டு வட்டியில் 15 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது. அதுவே 8 மடங்காக எத்தனை வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தொகை வந்து 2 மடங்காக 2 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்குது? 15 வருஷம் எடுத்துக்குது. அப்போ அதே தொகையானது 8 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டினை மட்டும் நீங்க எப்படி அப்ரோச் பண்ணா, ஒரு ஷார்ட்கட் இருக்கு. நீங்க இதுக்கு ஃபார்முலா எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணுன்றலாம் அவசியம் இல்லை. ஒரு ஒரு பக்கம் தான் ஒரு ஃபார்முலால போட்டீங்கன்னா, பட் அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் இல்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க. இது நம்ம கான்செப்ட் வீடியோலயும் டீடைல்டா சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க. 2 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம்? 15 வருஷம். அப்ப 8 மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம்னு கேக்குறாங்க. இந்த முன்னாடி எத்தனை மடங்குன்னு கொடுத்திருக்காங்கல்ல, அதோட பவர்ல இந்த 2வது வேல்யூ எழுத முடியுமான்னு பாருங்க. இங்க 2 டைம்ஸ்னு கொடுத்திருக்காங்கல்ல, அந்த 2 டைம்ஸ இந்த 8 டைம்ஸையும் அந்த 2 பவர் சம்திங்ல எழுத முடியுமான்னு பாருங்க. 2 கியூப் அப்படிங்கிறது என்னது? 8ஆ? சோ அப்ப இத வந்து எப்படி எழுதலாம்னா 2 கியூப்னு எழுதலாம். ஓகேங்களா? எப்படி எழுதலாம்? 2 கியூப். அப்ப 2 கியூப் மடங்கு ஆகிறதுக்கு 2 டைம்ஸ் ஆக 15னா 2 கியூப் மடங்கு ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் அப்படின்னு கேக்குறோம். சோ இப்படிங்கும் பொழுது இந்த மேல பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூவையும் முன்னாடி எத்தனை வருஷம் ஆச்சோ அதையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணீங்கன்னா அது ஆன்சர். அப்ப 3 into 15 தான் ஆன்சர். 3 into 15 எவ்வளோ? 45. அப்ப 45 இயர்ஸ் ஆகும். ஓகேங்களா? புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இல்லைன்னா நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்னன்னா, ஒரு தொகையானது 3 மடங்கு ஆகுவதற்கு 12 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே தொகையானது 9 மடங்காக எத்தனை வருடம் ஆகும்? இந்த மாதிரிலாம் கொஸ்டின் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கேட்டாங்கன்னா, கூட்டு வட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த ஷார்ட்கட் வந்து அப்ளிகபிள். இந்த மாதிரி கொடுத்திருக்காங்கன்னா, இந்த 3 மடங்குன்னு கொடுத்திருக்காங்கல்ல, 2வது வேல்யூவும் பாருங்க, இதோட மடங்கா எழுதுற மாதிரி தான் இருக்கும். அப்ப 9ங்கிறது எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ இந்த பவர்ல இருக்க வேல்யூவோட முன்னாடி எத்தனை வருஷம் சொன்னாங்களோ அதோட மல்டிபிள் பண்ணுங்க. அப்ப 2 into 12 என்ன? 24. அப்போ 3 மடங்காக 12 வருஷம் எடுத்துக்கிச்சுன்னா 9 மடங்காக 24 வருஷம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து இந்த கூட்டு வட்டிக்கு கால்குலேட் பண்ணும். ஆனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது தனி வட்டிலையும் கேட்பாங்க. அங்க வந்து வேற மெத்தட். ஓகேங்களா? சோ அங்க வேற ஷார்ட்கட், இங்க வேற ஷார்ட்கட். தெளிவா பாத்துக்கோங்க. தனி வட்டி கிளாஸ்ல இந்த மாதிரியான கொஸ்டின் கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோல கொடுத்திருக்கோம். அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்குமே கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த கொஸ்டின் 2 மடங்காக 15 வருஷம்னா 8 மடங்குனா 2 கியூப்னு எழுதலாம். அப்ப பவர்ல 3 இருக்கு. 3 into 15 45. அப்ப ஆன்சர் 45 வருடங்கள். ஓகேங்களா? மூன்றாவது கொஸ்டின், ரூபாய் 16,000 மீது ஆண்டுக்கு 20%, வருஷத்துக்கே 20% தான் வீதம் 9 மாதங்களுக்கு காலாண்டில் கூட்டு வட்டி கணக்கிடுக அப்படின்றாங்க. சோ அப்ப அசல் எவ்வளோ? 16,000 ரூபாய். வட்டி எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 20%ன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா எத்தனை வாட்டி வந்து வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னா, காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க. காலாண்டு அப்படின்னா ஒண்ணும் இல்ல, 3 மாசம் அப்படின்னு அர்த்தம். அரையாண்டுனா 6 மாசம். ஓகேங்களா? அரைனா 6 மந்த். இதுவே கால்னா இதுல பாதி, அரையில பாதி தானே கால். இப்ப கால்னா 3 மந்த்ஸ். அப்ப ஒரு வருஷத்துல எத்தனை கால் இருக்குன்னா 4 கால் இருக்கும். கரெக்ட்டா? சோ 4 குவார்டர் இருக்கும். கரெக்ட்டா? சோ அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல அரையாண்டுன்னு சொல்லும் பொழுது அந்த வட்டி குடுத்திருக்கக்கூடிய வட்டியை என்னன்னு பண்ணோம், 2ஆல டிவைட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரிதான் இங்க காலாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறதுனால குடுத்திருக்கக்கூடிய இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% இருக்குல்ல, இத 4ஆல டிவைட் பண்ணி என்ன வருதோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்ப 4ஆல டிவைட் பண்ணா என்ன வருது? 5%. அப்ப நீங்க இந்த 5% வச்சுதான் கால்குலேட் பண்ணணும். சோ எத்தனை மாசத்துக்குன்னு கொடுத்திருக்காங்க? 9 மாதம். அப்ப பீரியட் என்னன்னா 9 மந்த், 9 மந்த். சோ இப்ப 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னா 9 மாசத்துல எத்தனை முறை கணக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். சோ ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி, அடுத்த 3 மாசம், அதுக்கு அடுத்த 3 மாசம். அப்ப மொத்தமா 3 முறை வட்டி கணக்கிடுறாங்க இந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த டைம் பீரியட்ல. கரெக்டா? சோ அப்ப 3 முறை வட்டி கால்குலேட் ஆனா நம்ம என்ன ஃபார்முலா, என்ன கோட் யூஸ் பண்ணுவோம்? 1 3 3 1 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுல முதல் 1க்கு நேரா நீங்க என்ன எழுதணும்னா இந்த 16,000 ரூபாய் அந்த அசலை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த 16,000 ரூபாய்க்கு 5% என்னன்னு கண்டுபிடிச்சு அடுத்த இதுல எழுதணும். அப்ப 16,000க்கு 5% என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். அப்ப 16 5 80. ஆனா இங்க ஒரு 0 இருக்கிறதுனால 800ன்னு வரும். ஓகேங்களா? சோ அப்ப 800 ருபீஸ் இங்க எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த 800 ரூபாய்க்கு மறுபடியும் அதே 5% கால்குலேட் பண்ணி அடுத்த இதுல எழுதணும்.
2 0க்கு 2 0 கேன்சல். அப்ப மீதி 5 40. அப்ப 40 ரூபாய் இங்க எழுதுங்க. அதுக்கடுத்து அடுத்த பிளாங்க் போகும்போது இந்த 40 ரூபாய்க்கு 5% கண்டுபிடிச்சு போணும். அப்ப 40 ரூபாய்க்கு 5%ங்கும் போது 0க்கு 0 கேன்சல். 2 2 4 2 10 ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5. அப்ப எவ்வளவு மீதி 2 ரூபாய். அப்ப இங்க 2 ரூபான்னு வரும். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்? மேல இருக்கக்கூடிய அந்த கோட அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அப்ப இன்டு 3 இன்டு 3 இன்டு 1. அப்ப 8 3 24 2400 ரூபாய். 40 இன்டு 3னா 120 ரூபாய். 1 இன்டு 2னா 2 rupees. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதுதான் என்னது? கூட்டு வட்டி. ஓகேங்களா? சோ உங்களுக்கு தொகை கேட்கல, கூட்டு வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் இத விட்டுட்டு மீதிய மட்டும் ஆட் பண்ணுங்க. அப்ப 2400 பிளஸ் ஒரு 120 பிளஸ் ஒரு 2 ரூபாய். அப்ப 2 2 5 2. அப்ப 2522 ரூபாய் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ இவ்வளவுதான். சோ அப்ப 6 மாசம் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கொடுத்திருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். இதுவே காலாண்டுக்கு ஒரு முறை which means 3 months once வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னாங்கன்னா கொடுத்திருக்கக்கூடிய அந்த வட்டி வீதத்தை 4ஆல டிவைட் பண்ணி தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அண்ட் இந்த கோடை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பொறுத்து இந்த கோடு யூஸ் பண்றோம் அப்படின்னா கொடுத்திருக்கக்கூடிய பீரியட்ல நம்ம எத்தனை முறை வட்டி கால்குலேட் பண்றோமோ அதை வச்சுதான். 2 முறைனா 1 to 1, 3 முறைனா 1331. இப்போ 9 மாசம் அப்படிங்கும் பொழுது காலாண்டு முறைனா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கணக்கிடுறோம். அப்போ 9 மாசத்துல எத்தனை முறை கணக்கிட்டு இருப்போம் அப்படின்னா 3 முறை கணக்கிட்டு இருப்போம். அதனாலதான் இந்த கோடு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? புரிஞ்சுதா? அடுத்தது இந்த 4th சம் வந்து கொஞ்சம் பெருசா போகும். இத சால்வ் பண்ண டிஃபரெண்ட் வேஸ் இருக்கு. உங்களுக்கு ஃபார்முலாலயும் போடலாம், பெர்சன்டேஜ் வைஸ் கான்செப்ட் வைஸும் போடலாம். அது இல்லாம ட்ரையல் அண்ட் எரர்லயும் போடலாம். பட் என்ன கேட்டா நீங்க பெட்டர் இந்த ஃபார்முலா படி போனாலும் சரி ஆர் பெர்சன்டேஜ் படி போனீங்களாலும் சரி, ரெண்டுமே ஹார்டு தான். சோ அதனால இந்த கொஸ்டின் வந்து நீங்க ட்ரையல் அண்ட் எரர்ல செக் பண்ணீங்க. அதாவது ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து அவங்க மேல கொடுத்திருக்கக்கூடிய அந்த கண்டிஷன் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி போட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால ஃபாஸ்டா சால்வ் பண்ணிட முடியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு அசம்ஷன்லயே உங்களுக்கு ஒரு கெஸ்லயே வந்து உங்களால போட்டுற முடியும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் இது. ஒரு குறிப்பிட்ட தொகையின் மீது ஆண்டுக்கு 12% வட்டி வீதம் 2 வருடங்களுக்கு கூட்டு வட்டி எவ்வளவு கிடைக்குதுன்னா 510 ரூபாய். அதாவது பிரின்சிபல் எவ்வளவுன்னு கொடுக்கவே இல்லை. அவங்க எவ்வளவு தொகை அசல் எவ்வளவுன்னு கொடுக்கல. ஆனா அந்த அசல் மேல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் எவ்வளவுனா 12.5% அப்படின்ட்டாங்க. அதாவது 12 1/2 அப்படின்னு எழுதியிருக்கிறத 12.5 எழுதலாம். ஏன்னா ஹாஃப்ங்கிறது அரைன்னு அர்த்தம். அப்ப 0.5 எழுதலாம். அண்ட் எத்தனை வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம்னு சொல்லிட்டாங்க. கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவுனா 510 ரூபாய் கிடைக்குதாம். ஆனா இந்த பிரின்சிபல் என்னன்னு கண்டுபிடிச்சாதான் உங்களால ஃபர்தராவே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனா கொஸ்டின்ல பிரின்சிபல் என்னன்னு உங்களை கேட்கலாம். அதாவது அசலை கண்டுபிடிக்க அப்படின்னா அதை வந்து பிராக்டிஸ் செட் 1லயே நம்ம பார்த்தோம். அதுக்குமே அந்த மாதிரி ஆப்ஷன்ல இருந்து எடுத்து போட்டு சால்வ் பண்ணிடலாம் ஃபாஸ்டா. அந்த மாதிரி ஒரு மெத்தட் பார்த்தோம். ஆனா இங்க ட்விஸ்ட் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்னா அதே தொகை இதே பிரின்சிபல அதே காலம் அதே 2 வருஷத்துக்கு மற்றும் அதே வட்டி வீதத்திற்கு அதே 12.5%க்கு இன்வெஸ்ட் பண்ணா தனி வட்டி என்னன்னு கேட்டிருக்கான். கூட்டு வட்டியை கொடுத்துட்டு தனி வட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னா உங்ககிட்ட டைரக்டா பிரின்சிபல் கேட்டா ஈஸி. ஆனா இங்க பிரின்சிபலே கேட்கல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்கான். சோ இந்த மாதிரி கொஸ்டினை நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஆப்ஷன் மெத்தட்ல போடலாம். பட் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னுட்டு. சோ அப்ப 12% கொடுத்திருக்காங்க. அந்த 12%னா தனி வட்டி கால்குலேட் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கிடைக்கும்? 12% கிடைக்கும். அடுத்து 2வது வருஷத்துக்கு எவ்வளவுதான் கிடைக்கும்? அதே 12% தான் வரும். வேற எதுவும் டிஃபரன்ஸ் எல்லாம் வராது. ஏன்னா இந்த தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்களோ அது மட்டும் தான் ஒவ்வொரு வருஷமும் கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா இந்த கூட்டு வட்டிங்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும்தான் உங்களுக்கு 12.5% கிடைக்கும். அசல் மேல மட்டும் கால்குலேட் ஆகும் இன்ட்ரெஸ்ட். அப்ப ஒரு அந்த தொகை மேல 12% 12 தான் வரும். ஆனா 2வது வருஷம் போகும் பொழுது என்ன ஆகும்னா அந்த தொகை மேல ஒரு 12% கிடைக்கும். அது பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் வருஷம் கிடைச்சிச்சுல இந்த இன்ட்ரெஸ்ட் அது மேல ஒரு 12% கிடைக்கும். அப்ப முன்னாடி கிடைச்ச இந்த 12.5%க்கு மேல ஒரு 12.5% போட்டு அது ஆட் ஆகி இங்க வரும். ஓகேங்களா? சோ இந்த இதுதான் வந்து அப்ப மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா இந்த 12.5 into 12.5/100 என்னன்னு நீங்க கால்குலேட் பண்ணணும். இதெல்லாம் உட்கார்ந்து கால்குலேட் பண்ண வேண்டாம். அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா இது ஒரு 25. அது இல்லாம இந்த ஒரு சொச்சம் வருது. அப்ப ஆனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எக்ஸாக்டா 25% தான் கிடைக்கும். ஆனா இங்க அந்த 25% பிளஸ்
சம்திங் கிடைக்கும். ஏன் அப்டின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகுறனால. புரிஞ்சா? சோ இப்ப என்னன்னா, உங்களுக்கு கேட்டிருக்கிறது தனி வட்டி தானே. அப்ப ஆன்சர்ல உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் குடுத்திருப்பாங்க. இப்போ நான் வந்து இந்த ₹480 தான் அந்த இன்ட்ரெஸ்ட் அப்டின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு 25% கிடைக்கும். அது என்னன்னா, ரூ. 480 அப்டின்றேன். அப்ப 2 வருஷத்துக்கு ரூ. 480னா 25%ங்கும்போது இதுல பாதி தானே 12%, 12.5%. அப்ப அது எவ்வளவா இருக்கும்? ரூ. 240 இருக்குமா? சோ அப்ப 2 வருஷத்துக்கு 480னா 1 வருஷத்துக்கு என்னவா இருக்கும்? ரூ. 240 இருக்கும். அப்போ இப்ப நீங்க என்ன செக் பண்ணணும் அப்டின்னா, இ இங்க என்ன கிடைக்குதோ அதே தான் இங்கேயும் கிடைச்சிருக்கும். இங்க வந்து 25%ங்கிறது ரூ. 480னா 12.5%ங்கிறது அதுல பாதி ரூ. 240. அடுத்த வருஷமும் அதே ரூ. 240. அப்பதான் ரூ. 480 கிடைக்கும். அப்ப அதே மாரி தான் இங்கேயும் கிடைச்சிருக்கும். 12% ரூ. 240. அடுத்து இந்த ஒரு ரூ. 240 பிளஸ் இந்த ரூ. 240க்கு ஒரு 12% ஆட் ஆயி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆயிருக்கும். கரெக்ட்டா? சோ இப்போ இந்த ரூ. 240க்கு ஒரு 12.5% கிடைச்சிருக்குல்ல, அத தான் நீங்க கால்குலேட் பண்ண போறீங்க. அப்ப 240ல 12.5% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 5 10 2 5 10 இந்த பாயிண்ட் அப்படியே வந்துரும். இந்த 2 இந்தாண்ட கேரி ஆயி போயிரும். அப்ப 5 அடுத்தது ஓர் 2 2 12 2 அப்ப 12 இன்டு 2.5 போட்டீங்கன்னா உங்களுக்கு 30 அப்படின்னு கிடைக்கும். சோ அப்ப எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிடைக்கும்னா ரூ. 30. அப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் 240 அடுத்த வருஷம் 240 பிளஸ் அந்த ரூ. 240க்கு ஒரு 12% ஒரு ரூ. 30. அப்ப மொத்தமா எனக்கு 2 வருஷத்துல எவ்வளவு கிடைக்குதுன்னா ரூ. 510 கிடைக்குது. சோ அதுதானே இங்கேயும் குடுத்துருக்காங்க. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் தான் இதுதான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். எகைன் நான் சொல்றேன். புரிஞ்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எல்லா வருஷமுமே அசல் மேல மட்டும் தான் கால்குலேட் ஆகும். இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்போ வருஷம் ஒரு 12 2வது வருஷம் ஒரு 12 அப்போ மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் தான் கிடைக்கும்னா 25% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். எதுல? தனி வட்டியில. ஆனா கூட்டு வட்டி போகும்பொழுது வருஷம் 12 கிடைக்கும். 2வது வருஷமும் 12 கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வருஷம் கிடைச்ச அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு 12% இன்ட்ரெஸ்ட் போட்டு அது எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்கு பேரு தான் கூட்டு வட்டி. ஓகேங்களா? சோ இப்போ ஒருவேளை என்னுடைய தனி வட்டி 2 வருஷத்துக்கு அப்புறம் ரூ. 480 அப்படின்னா 2 வருஷத்துக்கு ரூ. 480னா 1 வருஷத்துக்கு ரூ. 240 இருக்கும். அப்ப இந்த ரூ. 240 நான் எடுத்துட்டு போய் என்ன பண்றேன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ப்ரொசீட் பண்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் எனக்கு ரூ. 240 2வது வருஷம் அசல் மேல எனக்கு ரூ. 240 கிடைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் அசல் மேல மட்டும் தான் கால்குலேட் ஆயிருக்கும். அதே தான் அடுத்த வருஷமும் அசல் மேல கால்குலேட் ஆக போறது. பிளஸ் இது மட்டும் இல்லாம இந்த முன்னாடி வருஷம் எனக்கு கால்குலேட் ஆன அந்த ரூ. 240 மேல ஒரு 12.5% என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன்னா ரூ. 30 கிடைக்குது. சோ அப்ப 2வது வருஷம் எனக்கு 240 பிளஸ் ஒரு 30 ரூ. 270 கிடைக்குது. வருஷம் ஒரு ரூ. 240 அப்ப மொத்தமா 2 வருஷம் முடிவுல எனக்கு ரூ. 510 கிடைச்சிருக்கும். கூட்டு வட்டியா இருந்தா ரூ. 510 இதுவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டா இருந்தா ரூ. 480 தான் கிடைச்சிருக்கும் அப்படின்றோம். சோ இப்போ எனக்கு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும் பொழுது ரூ. 510 வந்துருச்சு. அதுதான் எங்க கொஸ்டின்லயும் குடுத்திருக்காங்க. சோ எனக்கு குடுத்திருக்கக்கூடிய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்ப இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஈஸியா சொல்லிடலாம். ஓகேங்களா? அப்ப இப்ப நீங்க கேட்கலாம். ஒருவேளை நான் ரூ. 460 எடுத்தா என்னவா மாறும் அப்படின்னு சொல்லி. சோ அதுவுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப ரூ. 460 நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா, இந்த இதுக்கு எப்படி ஆன்சர் வந்திருக்கும்? அது எப்படி இல்லன்னு டக்குன்னு பார்த்தோனே சொல்லிற முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். அந்த மெத்தட வச்சு நீங்க அதுக்கப்புறம் இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா, சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ இன் கேஸ் நான் வந்து என்னுடைய ஆன்சர் இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தனி வட்டி வந்து ஒரு ரூ. 460 தான் கிடைக்குது அப்படின்னா, 2 வருஷத்துக்கு ரூ. 460னா, 1 வருஷத்துக்கு என்னவா கிடைச்சிருக்கும்? இது ரூ. 230 இங்க ஒரு ரூ. 230 அப்பதான் எனக்கு ரூ. 460 2 வருஷத்துல தனி வட்டி கிடைச்சிருக்கும். அப்போ இதே மாரி தான் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு நான் கால்குலேட் பண்ண போறேன். அப்ப வருஷம் இங்க எவ்வளவு கிடைச்சுச்சோ அதே 12.5% தான் இங்கேயும் கிடைக்க போகுது. அப்ப வருஷம் அதே ரூ. 230 2வது வருஷம் போகும்பொழுது எனக்கு கூட்டு வட்டியில இந்த 230 வரும். பிளஸ் இந்த ரூ. 230க்கு இந்த வருஷம் கிடைச்ச இந்த இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு 12% கிடைக்கும் அப்படின்னு போடணும். ஓகேவா? சோ அப்ப இதுல ஒரு 12% என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. 230 இன்டு 12% அப்படிங்கும்போது எனக்கு ரூ. 30 வரணும். அப்பதான் அதாவது இங்க சாரி ரூ. 30 இல்ல. இங்க ரூ. 460 இங்க ரூ. 510னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரூ. 50 கிடைக்கணும். ஹோல் அமௌண்ட்டா தான் கிடைக்கணும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஏன்னா நான் எடுத்துக்கிட்ட தனி வட்டி ரூ. 460 அப்ப கூட்டு வட்டி ரூ. 510னா இந்த சொச்சம் வந்து எனக்கு எவ்வளவு கிடைக்கணும்னா ஒரு ரூ. 50 எனக்கு கிடைக்கணும். எக்ஸாக்ட்டா ரூ. 50 கிடைக்கணும். ரூ. 50 இங்க வந்துச்சுன்னா இதான் ஆன்சர். வரலன்னா இது தப்பு அப்படின்றலாம். சோ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடும். 2 5 10
இங்க பாத்தீங்க அப்படின்னா 2.5 5 ஆர் 12.5ன்னு போட்டுடலாம். அடுத்தது அகெயின் இந்த 2 டிவைட் பண்ணீங்கன்னா 1 2s are 2 1 2s are 2 பிளஸ் 0.5 ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன வருது 11.5 இன்ட்டு 2.5ன்னு வருதா. ஸோ இதை நீங்க மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 4s are 8 மீதி 3 8 32 மீதி 3 75. ஸோ அப்போ 28.75 தான் கிடைக்கும். ஸோ அப்போ 28.75 தான் கிடைக்குது. அப்போ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிடைக்குன்னா 28.5. அப்படிங்கும் பொழுது எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வருது 460 ரூபா பிளஸ் ஒரு 28.5னா 488.5 தான் கிடைக்குது. ஆனா எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்கணும் 510 ரூபா கிடைக்கணும். ஆனா கிடைக்கல. இப்ப இது தப்பு. அண்ட் இவ்ளோ கால்குலேஷன் எல்லாம் போய் தான் இதை சொல்லணுமானா தேவையே கிடையாது. இங்க 2.5 வந்துச்சா, இங்க 23 வந்திருக்கு. 23யோட நீங்க ஒரு டெசிமல் இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்க மல்டிபிள் பண்ணாலே என்னதான் கிடைக்கும்? டெசிமல்ல தான் கிடைக்கும். ஆனா எனக்கு எக்ஸாக்டா ஹோல் நம்பரா வேணும் அப்படிங்கும் பொழுது இது அப்ளிகபிள் இல்ல அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா, புரிஞ்சுதா? இப்ப 480 ரூபாய் எடுக்கும் பொழுதுதான் ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு 240 ரூபா, 2வது வருஷமும் ஒரு 240 ரூபா, அடுத்தது இந்த 240 ரூபாய்க்கு ஒரு 12% கிடைச்சா ஒரு 30 ரூபா கிடைக்குது. இப்போ மொத்தமா எனக்கு 510 ரூபா கூட்டு வட்டி கிடைக்குது. தனி வட்டியில 480 ரூபா அப்படியே இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகாது, எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அப்படிங்கும் போது எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியானது அப்படின்னு சொல்லிடலாம். புரிஞ்சா அப்படின்னுட்டு அடுத்தது 5வது கொஸ்டின். எத்தனை வருடங்களில் ரூபாய் 800க்கு 10% கூட்டு வட்டியுடன் சேர்த்து அரை ஆண்டுக்கு 926.1 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் வந்து இதுல வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டியில வந்து நான் நம்பர் ஆஃப் இயர்ஸோ இல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அல்லது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த ரெண்டுமே கேட்டா கெஸ்ல போனீங்க, அசம்ஷன்ல போனீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா சால்வ் பண்ணிடும். ஓகேங்களா. சோ அப்ப நீங்க எவ்வளவு போட்டீங்க 800 ரூபாய், அது எவ்வளவோ உங்களுக்கு கிடைக்குது 926.1 கரெக்டா. சோ அப்ப எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது உங்களுக்கு, வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 126.10 ருபீஸ் தான் கிடைச்சிருக்கு. சோ இப்ப என்னன்னா இந்த பெர்சன்டேஜ் வைக்கும் பொழுது எப்பவுமே அசலை என்னன்னு எடுத்துக்கணும்னா 100% அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப 100%ங்கிறது 800 ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க 10%ட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு 10% கிடைச்சிருக்கும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்னது அரை ஆண்டு அப்படின்ட்டாங்க. அரை ஆண்டு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல பாதியை தான் எடுத்துக்கணும். அப்ப 5% தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா. சோ அப்ப 800 ரூபாயில 10% 100%ங்கிறது 800 ரூபானா 10% என்னவா இருக்கும் 80 ரூபாயா இருக்கும். 5% என்னவா இருக்கும் 40 ரூபாயா இருக்கும். ஏன்னா 100ல ஒரு 0 கம்மியாச்சுன்னா இங்க 800ல ஒரு 0 கம்மியாகும். அப்ப 10%ங்கிறது 80 ரூபா. அடுத்து 5%ங்கிறது எவ்வளவு 40 ரூபா. அப்போ அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா 6 மாசத்துக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம் ஒரு 40 ரூபாய் கிடைக்கும். அடுத்து இன்னொரு ஒரு 6 மாசமும் ஒரு 40 ரூபாய் கிடைக்கும். பிளஸ் இந்த 40 ரூபாய்க்கு 5% கிடைக்கும். இந்த கால்குலேஷன் நீங்க எக்ஸாக்டா போட வேண்டாம். ஏன்னு நான் சொல்றேன். அடுத்து இப்போ ஓரளவுக்கு பாருங்க. இது இது வந்து 6 மாசம் ஃபர்ஸ்ட் 40 ரூபா, அடுத்த 6 மாசம் ஒரு 40 ரூபா. அப்ப ஒரு 80 பிளஸ் ஒரு சொச்சம் தான் கிடைக்குது. ஆனா எனக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கணும் 126 ரூபா கிடைக்கணும். அப்ப இன்னொரு 6 மாசம் போட்டனாதான் எனக்கு இங்க ஒரு 40 ரூபாய் ஆட் ஆகும். பிளஸ் இந்த ஹோல் வேல்யூவுக்கும் ஒரு சொச்சமான ஒரு 5% இங்க கால்குலேட் ஆகி போடணும். சோ இங்க 40 மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா 120 வருதா. சோ இந்த எக்ஸ்ட்ரா வரது எல்லாமே இதோடைய கணக்குல வச்சுக்கோங்க. சோ எக்ஸ்ட்ரா வரது இந்த டெசிமல்ல கொடுத்திருக்கிறதா. அப்ப 3 வாட்டி 3 6 மாசம் அப்படின்னா 1.5 வருஷத்துலதான் எனக்கு இந்த 126.1% வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்ப ஆன்சர் என்னன்னா 1.5 வருஷம். ஏன் மேம் 2 வருஷம் வராதா அப்படின்னா இன்னொரு 6 மாசம் நீங்க போட்டீங்கன்னா இன்னொரு 40 ரூபாய் போடணும். அப்ப 160 ரூபாயா மாறி போயிருது. ஆனா எனக்கு வட்டி எவ்வளவுதான் கிடைச்சிருக்கு 126.1 தான். ஓகேங்களா. சோ பார்த்தவொன்னே உங்களால சொல்லிட முடியும். கொடுத்திருக்கக்கூடிய பிரின்சிபல்ல அசல 100% எடுத்துக்கணும். ஓகேங்களா. 10% கூட்டு வட்டி. ஆனா அரையாண்டுக்கு ஒரு முறைதான் கால்குலேட் பண்றாங்க. அப்படி கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு 926.10 பைசா கிடைக்குது அப்படின்னா 126 ரூபா தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா.
100% 800 10% 80 ஒரு ஜீரோனா இங்கேயும் ஒரு ஜீரோ கம்மி அவ்வளவுதான். 10% 80 அதுல பாதிதான் 5%. அப்ப 5% 40 ஏன் நான் 5% கால்குலேட் பண்றேன்னா அரையாண்டுங்கும் பொழுது நான் கால்குலேஷன்ல 5% வச்சுதான் கால்குலேட் பண்ணும். அப்ப 6 மாசம் ஒரு 5%, அடுத்த ஒரு 6 மாசம் ஒரு 5%ங்கும் போது 80 அதுக்கடுத்து ஒரு 6 மாசங்கும் போது ஒரு 40 போது 120 கிடைக்குது. ஆனா கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வட்டிக்கு வட்டி கால்குலேட் ஆகி ஆட் ஆகும். சோ அப்ப வருஷம் கிடைச்ச 40 ஒரு வட்டி கால்குலேட் ஆகி 2வது வருஷத்துலயும் இந்த 2 வருஷத்துல 80 புள்ளி சம்திங் கிடைச்சிருக்கும். அதுக்கான ஒரு 5% கால்குலேட் ஆகி 3வது வருஷமும் ஆட் ஆயிருக்கும். சோ அந்த செக்ஷன் கால்குலேஷன்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷனுக்கு வரும்பொழுது எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ 1.5 வருஷத்துல 120 புள்ளி சம்திங் வரும். அதுவே 2 வருஷம் நான் போட்டேன் அப்படின்னா இதோட இன்னொரு 40 இன்னொரு 6 மாசத்துக்கு ஒரு 40 ஆட் பண்ணா 160 போயிடும். ஆனா எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய வட்டி 126 தான் எனக்கு கிடைக்கும்னு கிளியரா தெரியும். அதனால முன்னாங்கு 12 அந்த சொச்சத்தை விட்டுருங்க. அப்ப 3 வாட்டி கால்குலேட் பண்றோம். அப்ப 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கால்குலேட் பண்ணும்போது 3 முறைனா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம், 2வது ஒரு 6 மாசம், 3வது ஒரு 6 மாசம், மொத்தம் 1.5 வருஷம் அப்படின்னு சொல்லிடலாம். புரிஞ்சா? அடுத்தது 6th question. ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஆண்டுக்கு 8% கூட்டு வட்டியில் காலாண்டுக்கு கணக்கிடும் பொழுது 6 மாதங்களில் 26,010 மாறுகிறது எனில் அந்த தொகையை கண்டுபிடி அப்படின்றாங்க. அதாவது அசல் எவ்வளவு அப்படின்னு கொடுக்கல. சோ அசலை தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி வீதம் அப்படிங்கிறது 8%ன்னு கொடுத்திருக்காங்க. ஆனா 8% எடுக்க கூடாது. ஏன்? ஏன்னா காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. காலாண்டுக்கு ஒரு முறைனா கொடுத்திருக்கக்கூடிய வட்டி வீதத்தை 4ஆல் டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். அப்ப 2% தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ காலாண்டு அப்படின்னா எத்தனை மாசம்னு அர்த்தம்? 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னு அர்த்தம். எத்தனை மாசம்? 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்ட்டாங்க. அண்ட் அவங்களே சொல்லிட்டாங்க கணக்கிடும் பொழுது 6 மாதங்களில் எனக்கு எவ்வளவா அந்த தொகை மாறுதுன்னா 26,010 மாறுது. தொகையாக மாறுகிறது. ஓகேங்களா? சோ ஃபைனலா எனக்கு நான் போட்ட அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 26,010 கிடைக்குது. சோ அப்ப இயர்ஸ பொறுத்த வரைக்கும் 6 மந்த் தான். அதாவது டியூரேஷன பொறுத்த வரைக்கும் 6 மந்த் அப்படிங்கும்போது காலாண்டுக்கு ஒரு முறைனா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி கணக்கிடுறாங்க. அப்ப 6 மாசத்துல எத்தனை முறை கணக்கிட்டு இருப்பாங்க? 2 முறை கணக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா 6ல எத்தனை 3 இருக்கு? 2 3 இருக்கு. அதனால 2 முறை வட்டி கணக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த 2 முறை கணக்கிடும் பொழுது எனக்கு வந்து 26,010 அந்த தொகையானது மாறுகிறது அப்படின்றாங்க. சோ இப்போ நீங்க இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஷன்ல இருந்து நீங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா போய் தான் ப்ரொசீட் பண்ணணும். ஓகேங்களா? சோ நான் உங்களுக்கு இங்க எவ்வளவு ருபீஸ் குடுத்திருக்கான்? 26,000 மாறுதுன்றான். சோ அப்ப தொகை அதாவது இந்த கடைசியா கிடைக்கக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது நான் போட்ட அசலு பிளஸ் வட்டியோட சேர்த்து. இதெல்லாம் சேர்த்து தான் 26,000. அப்போ இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 2%ன்னு கிடைச்சிருச்சு. அப்ப 2%னா ரொம்பவே கம்மியான அமௌண்ட் தான். சோ அப்ப கம்மியான அமௌண்ட் தான் இதோட ரிலேட் ஆயிருக்கும். அப்படின்னா 26,000 இருக்குன்னா இதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிறது தான் அசலா இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு வட்டி கம்மியா தான் கிடைக்கும் பொழுது நான் இங்க இருக்கக்கூடிய 25,000 தான் நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவேன். புரியுதுங்களா என்னன்ட்டு? இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2% தான். அப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய வட்டிங்கிறது கொஞ்சமா தான் கிடைச்சிருக்கும். அசலோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் இருக்கும். அப்ப ஒரு அசல் ஒரு 25,000 ஒரு 1,010 இங்க வட்டியா கிடைக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. சோ அப்படிங்கும் பொழுது கம்மியான இந்த 2%ங்கும் போது கம்மியா தான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கறனால இந்த நியரஸ்ட் வேல்யூவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்ப என்னோட வந்து இந்த அமௌண்ட் எவ்வளவுன்னு அதாவது இந்த பிரின்சிபல் என்னன்னு தான் கேட்டிருக்கான். சோ இந்த பிரின்சிபல் அப்படிங்கிறது ஒருவேளை 25,000 இருந்து 2 முறை கால்குலேட் பண்ணும் பொழுது எனக்கு இந்த 26,010 தொகையா கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ஆன்சர் தான் கரெக்ட் அப்படின்னு நான் எடுத்துருவேன். ஓகேங்களா? சோ 2 முறைக்கு என்ன கோடு? 1 2 1. சோ நான் என்ன நினைச்சிட்டேன்? கொடுத்திருக்கக்கூடிய இந்த கொஸ்டின்ல 25,000 தான் என்னுடைய ஆன்சரா இருக்கும். அதான் வந்து நான் போட்ட அமௌண்டா இருக்கும். அசலா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன். சோ அதனால நான் 25,000 எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்ப 25,000 நான் போட்டு 26,010 நான் எடுக்கணும். அந்த அமௌண்ட் எனக்கு வந்துருச்சு. இந்த கால்குலேஷன்ல எனக்கு கடைசியா இந்த அமௌண்ட் வந்துருச்சுன்னா, என்னுடைய ஆன்சர் கரெக்ட்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப 25,000த்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 2%. அப்ப அந்த 2% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிங்க. 2 0க்கு 2 0 கேன்சல். 250 × 2 என்னது? 500. சோ அந்த 500 இங்க போட்டுருங்க. அடுத்தது அந்த 500க்கு மறுபடியும் 2% கால்குலேட் பண்ணி அடுத்ததுல போடணும். 0 0 கேன்சல். 2 10. மேல இருக்க கோட அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. இன்டு 2 இன்டு 1. அப்ப ரூ. 1000 இங்க ஒரு ரூ. 10. அப்ப எனக்கு கடைசியா எவ்வளவு தொகையா கிடைக்கும்? இது வந்து வட்டி எவ்வளவு கிடைக்கும்னா
ரூ. 1010. ஆனா தொகைனா எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்குவீங்க. அப்ப 25,000 பிளஸ் ஒரு 1000 பிளஸ் 10 அப்படிங்கும்போது ரூ. 26,010 கிடைக்குது. ஆமா, ரூ. 25,000 எடுத்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 6 மாசத்துக்குங்கும்போது 2 முறை நான் வட்டி கணக்கிட்டேன்னா எனக்கு ரூ. 26,000 6,010 கிடைக்குது. அப்ப இதுதான் வந்து ஆன்சர். ஏன்னா கொஸ்டின்ல குடுத்திருக்கக்கூடிய அதே அமௌண்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப இதுதான் என்னுடைய சரியான விடை அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பிரின்சிபல், அடுத்தது நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதுக்கு அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் கேட்டா கஷ்டம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஃபார்முலா படி போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். பட் ஆனா ஃபார்முலா படி போல அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் ஈஸி. ஒரு நார்மல் அந்த கான்செப்ட புரிஞ்சுகிட்டு இப்ப நான் எப்படி டைரக்டா என்ன பண்ணேன், 25,000 எடுத்துக்கிட்டேன். மத்த வேல்யூ எல்லாம் எடுக்கல. ஏன்னா எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காலாண்டுக்கு ஒரு முறைங்கும்போது 8% 2% மாறிடும். சோ அப்ப 2% இருக்கிறதுலயே கொஞ்சமான அமௌண்ட் தான் எனக்கு இன்ட்ரெஸ்டாவே கிடைக்கும். அப்ப நான் ஒரு 25,000 போட்டேன்னா கம்மியான்னு பாத்தீங்கன்னா ஒரு ரூ. 1000 சம்திங் அந்த மாதிரி தான் கிடைக்கும். சோ அந்த ஒரு அசம்ஷன்ல தான் நான் இந்த ஆப்ஷனை பிக் பண்ணேன். இப்போ இதே இதுல நான் உங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷனையும் பிக் பண்றேன். நீங்க வந்து ஏன் 22,500 கூட நியரஸ்டா தானே இருக்கு. அதுவும் கொஞ்சம் கம்மியானதானே இருக்கு. அப்ப இதே மாதிரி போட்டா அதுக்கு என்ன வரும் அப்படின்னீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ட்ரை குடுத்து தான் பாருங்களேன். சோ உங்களுக்கு அப்ப புரியும். எந்த ஆப்ஷன நீங்க இந்த மாரி நெறைய பிராக்டிஸ் பண்ணும்போது தான், எந்த ஆப்ஷன நீங்க பிக் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்ப நீங்க இந்த மாரி பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எக்ஸாம்ல போம்பொழுது டக்குனு ஒரு ஆப்ஷன பிக் பண்ணி போட்டுருவீங்க. அதுக்கு ஆன்ஸர் வந்துச்சுன்னா டக்குனு போயிரலாம். நீங்க எல்லா ஆப்ஷனையும் செக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அதே 2 முறை தான். அப்ப கோடு எனக்கு 1, 2, 1 தான். என்னுடைய அமௌண்ட் வந்து நான் ஒரு வேள ரூ. 22,500 இன்வெஸ்ட் பண்ணி, அது எனக்கு இந்த 2%ல 6 மாசத்துல, அதாவது 2 முறை கால்குலேட் பண்ணும்போது ரூ. 26,010 வருதா? அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை இந்த அமௌண்ட் வந்துருச்சுன்னா, நான் எடுத்த அமௌண்ட் சரி. இல்லன்னா தப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த ரூ. 22,500க்கு 2% என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. 2 0க்கு 2 0 கேன்சல். அப்ப இத மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா, 2 10க்கு 0 மீதி 1 2 2 4 1 5 2 2 4 450 வருது. அத இங்க போட்டுருங்க. அடுத்து இந்த ரூ. 450க்கு மறுபடியும் ஒரு 2% கண்டுபிடிங்க. 0 0 கேன்சல். 2 5 10 9 5 2 2 கேன்சல். அப்போ 9. அப்போ ரூ. 9. ஓகேங்களா? இன்டு 2 இன்டு 1 இன்டு 1 அப்படிங்கும் பொழுது இது ஒரு ரூ. 900 வருது. இது ஒரு ரூ. 9 வருது. பிளஸ் இந்த 22,500. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு வரும்? 900 பிளஸ் 9னா 9 0 14க்கு 4 மீதி 1 3 2 23,450 தான் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு நான் இந்த அமௌண்ட்ட இன்வெஸ்ட் பண்ணனா, இந்த கண்டிஷன் படி எனக்கு கிடைக்கும். ஆனா எனக்கு எவ்வளவு கிடைக்கணும்? ரூ. 26,010 மாறுதுன்னு சொல்ட்டாங்க. அப்போ கொஸ்டின்ல குடுத்திருக்கக்கூடிய அந்த கண்டிஷன சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதனால எதிராங்க. புரிஞ்சா? சோ அப்ப ரூ. 25,000 எடுக்கும் பொழுது எனக்கு 2%ங்கும்போது ரூ. 500. அதுல 2%ங்கும்போது எனக்கு எவ்வளவு கிடைச்சுச்சு? ஒரு ரூ. 5. சோ அப்ப இன்டு 2 இன்டு 1 போடும்போது ஒரு ரூ. 1,010 கிடைக்குது. சோ ரூ. 1,010னா 25,000 பிளஸ் ஒரு 1,010 26,010 எனக்கு கிடைச்சுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். புரிஞ்சுதானே? அடுத்தது 7th கொஸ்டின். ஒரு தொகையானது 1,600 ஆனது எந்த வட்டி வீதத்தில் கூட்டு வட்டி கணக்கிடும் முறையில் 3 ஆண்டுகளில் 1,852.2 மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அசல் எவ்வளோ அப்படின்னு அவங்களே குடுத்துட்டாங்க. ரூ. 1,600. சோ அப்ப எந்த வட்டி வீதத்தில் அப்படின்ட்டாங்க. வட்டி வீதம் என்ன அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது. ஓகேங்களா? ஆனா நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனைன்னு சொல்லிட்டாங்க. 3 வருஷம்னு சொல்லிட்டாங்க. இங்க எதுவுமே அரையாண்டு, காலாண்டுன்னு மென்ஷன் பண்ணலன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றாங்கன்னு அர்த்தம். சோ இப்படி அவங்க கால்குலேட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஃபைனலா எந்த அமௌண்ட் கிடைக்குது? தொகை என்ன கிடைக்குது அப்படின்னா, 1,852.2ன்னு கிடைக்குது. சோ ரூ. 1,600 இன்வெஸ்ட் பண்றீங்க. அது 1,852.2 மாறுதுன்னா, உங்களுக்கு எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். எவ்வளவு கிடைச்சிருக்கும்? ஒரு ரூ. 252.2 கிடைச்சிருக்கும். கரெக்ட்டா? சோ இந்த வட்டி வர மாதிரி இங்க குடுத்திருக்கக்கூடிய பெர்சன்டேஜ்ல எது கரெக்ட்டா இருக்கும் 3 வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஈஸியா சொல்லிட முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அசல் அப்படிங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்ன்னு எடுத்துக்கணும் நம்ம? 100%ன்னு எடுத்துக்கணும். அப்போ 100%ங்கிறது எவ்வளோ? ரூ. 1,600. ஓகேங்களா? நான் அப்ராக்ஸிமேட் கால்குலேஷன்ல தான் போறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேணும்னா எக்ஸாக்ட் சொல்யூஷன் நான் குடுக்குறேன். ஓகேங்களா? சோ அப்ப 100%ங்கிறது 1,600னா 10% என்னவா இருக்கும்? ரூ. 800 இருக்கும். கரெக்ட்டா? சோ இப்போ 3 வருஷம்னு சொல்ட்டாங்க. ஒருவேள இந்த ஆப்ஷன்ல பாருங்க 10% 5%லாம் இருக்குல்ல. சோ நான் 10%னா ரூ. 800 கிடைக்கும். அப்ப வருஷத்துக்கு ரூ. 800 கிடைக்கும்னா, வருஷம் ஒரு ரூ. 800 கிடைக்கும். ஆனா எனக்கு வட்டியே மொத்தமாவே அங்க எவ்வளவு தான் இருக்கு? உங்களுக்கு சாரி தப்பு. 10%ங்கிறது ரூ. 160. மன்னிச்சிருங்க.
100%ங்கிறது 160 ரூபானா 10%ங்கிறது வந்து 160 ரூபா. அப்ப வருஷத்துக்கு ஒரு 160 ரூபா கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப 2வது வருஷமும் என்ன பண்ணும்? அதே 160 ரூபா கிடைக்கும். அடுத்து இன்னொரு வருஷம் போடும்போது அதே 160 ரூபா கிடைக்கும். அப்ப 3 வருஷத்துல எனக்கு என்ன கிடைக்கும்? கிட்டத்தட்ட உங்களுக்கு ரூ. 500 மேல போயிரும். ஓகேங்களா? சோ அப்படிங்கும் பொழுது 3 18க்கு 8 மீதி 1. எஸ் ரூ. 480 பக்கம் வந்தது. ஆனா எனக்கு கம்மியா தான் இருக்கு. அப்படிங்கும்பொழுது 10% அப்படிங்கிறது வாய்ப்பே இல்ல. அப்ப 10%மே அதிகம்னா 12% வராது. 15%ம் வராது. அப்ப 5% அப்படிங்கிறது தான் சரியான விடையா இருக்கும். சோ அத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணலாமா? சோ 10%ங்கிறது 170னா 5%ங்கிறது என்ன? இதுல பாதியான ரூ. 80. ஓகேங்களா? அப்போ வருஷம் எனக்கு ஒரு ரூ. 80 கிடைச்சிருக்கும். அடுத்து 2வது வருஷம் அதே ரூ. 80 கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ரூ. 80க்கு 5% என்னவோ அதுவும் கிடைக்கும். அப்ப 0, 0 கேன்சல் 4, 5, 5, 5 கேன்சல்னா ரூ. 4. அப்ப ரூ. 84 கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து 3வது வருஷம் மறுபடியும் ஒரு ரூ. 80 பிளஸ் இந்த 80 பிளஸ் 84 மொத்தமா அந்த அதுக்கு முன்னாடி கிடைச்ச அந்த 2 வருஷத்துல கிடைச்ச அந்த அமௌண்ட்டுக்கு மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும்போது ஒரு ரூ. 164க்கு ஒரு 5% கால்குலேட் ஆகி வரும். ஓகேங்களா? பட் எனக்கு இங்க அப்ராக்ஸிமேட் கால்குலேஷனே போதும். ஏன்னா 80, 80, 80ங்கும்போது ரூ. 240 3 8 24 பிளஸ் இந்த சொச்சம் அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அப்படிங்கும் பொழுது 5% தான் என்னுடைய விடையாக இருக்கும். மறுபடியும் சொல்றேன். ரூ. 1600 1852.2 மாறுதுன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் 252.2 தான். சோ அப்ப 100%ங்கிறது 1600னா 10%ங்கிறது 160 வந்துருது. அப்ப ஒரு வருஷத்துக்கு 10%னா கூட வருஷம் 160 2வது வருஷம் 160 போடும்போதே ரூ. 320 சம்திங் வந்துருச்சு. அப்ப ரூ. 320 தாண்டுதானே எனக்கு வட்டியே இங்க ரூ. 252 3 வருஷத்துக்கே சேர்த்து தான் அப்படின்ட்டாங்க. அப்ப கண்டிப்பா இந்த 10% இருக்காது. அதுக்கு மேல இருக்கக்கூடிய பெர்சன்டேஜும் வராது. அப்போ ஒரே ஆப்ஷன் எனக்கு என்னதான் இருக்குன்னா 5%. அப்ப 10%ங்கிறது ரூ. 160 அதுல பாதி தான் 5%. அப்ப 5% என்னன்னு பாருங்க ரூ. 80. அப்ப வருஷம் வருஷம் ஒரு ரூ. 80 அந்த ரூ. 80க்கு ஒரு சொச்சம் கால்குலேட் ஆகும் அடுத்த வருஷம். அதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். அடுத்த வருஷம் ஒரு ரூ. 80 அதுக்கு அடுத்த ஒரு வருஷம் ரூ. 80 அப்படிங்கும் பொழுது ஒரு ரூ. 240 சம்திங் வருது. அப்புறம் இங்க வரக்கூடிய இந்த சொச்சம் எல்லாம் பிளஸ்ஸா வந்துரும். ஓகேங்களா? அப்ப ரூ. 252 புள்ளி வரதுக்கான ஒரே ஆப்ஷன் எனக்கு எது இருக்குன்னா 5 தான். ஓகேங்களா? சோ இப்போ இத நீங்க இந்த மாரி ஒரு பார்த்த உடனே சொல்லிடலாம். 1600 100 அப்ப 10 160 5 80 அப்ப 3 8 24 ரூ. 240 அப்ப கண்டிப்பா இந்த 5% இருக்கலாம் அப்படின்னு அசம்ப்ஷன்ல சொல்லிட்டு 5% போட்டுறலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷன்ல 6% குடுத்திருந்தாங்க அப்படின்னா, நியரஸ்ட் வேல்யூ ஆச்சே அது கூட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கே. அப்ப என்ன பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் தோணும். சோ அந்த மாரிலாம் ஒருவேளை இந்த இடத்துல 5 4 3 2 அந்த மாரி பெர்சன்டேஜ்லாம் குடுத்திருக்கும் பொழுது, நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த அப்ராக்ஸிமேட் கால்குலேஷன் படி 5%ன்னு வருதுல்ல, அது ஜஸ்ட் இங்க செக் பண்ணா முடிஞ்சு போச்சு. 1, 3, 3, 1 அப்படிங்கிற கோடு. ஏன்னா 3 வருஷம்னா 3 முறை. அப்ப முதல்ல ஒரு 1600 சாரி 1600 அதுக்கு நான் இப்ப எடுத்துக்கிட்ட பெர்சன்டேஜ் என்னன்னா 5% தான். சோ இந்த 5% போட்டு நான் வட்டி கால்குலேட் பண்ணும்போது எனக்கு இந்த ரூ. 252 வரணும். இல்லன்னா இது தப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப அந்த ரூ. 1600ல 5% எவ்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 80 அத இங்க போட்டுருங்க. அடுத்தது அந்த ரூ. 80ல 5% என்னன்னு கால்குலேட் பண்ணுங்க. ரூ. 4 கிடைக்கும். ஓகேங்களா? சோ அப்ப அந்த ரூ. 4 அடுத்தது இந்த ரூ. 4ல 5% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா, 1 20 1 ஆ 1 டைம்ஸ் இது வந்து என்ன வரும்? 5 டைம்ஸ் அப்போ 1/5 1/5னா 0.2ன்னு அர்த்தம். சோ அப்ப இன்டு 3 இன்டு 3 இன்டு 1 மேல இருக்க கோடு அப்படியே. அப்ப 240 பிளஸ் ஒரு 12 பிளஸ் ஒரு 0.2 அப்ப ஆட் பண்ணா என்ன வருது? 252.2 வருது. சோ அப்ப கரெக்ட் தான். நம்ம சொன்னது. இந்த ரூ. 1600 சேர்த்தீங்கன்னா 1852.2 கொஸ்டின்ல குடுத்திருக்கக்கூடிய அதே அமௌண்ட் எனக்கு வந்துருச்சு. இந்த 5% எடுத்து போடும்பொழுது. அப்ப இதுதான் ஆன்சர் அப்படின்னு போட்டுறலாம். புரிஞ்சுங்களா? சோ இவ்வளவுதான். சோ நீங்க பார்த்த உடனே சொல்லிடலாம். இந்த கால்குலேஷன்லாம் வேணாம். உங்களுக்கு ஒருவேளை ஆசிலேஷனுக்கு போச்சு. ஐயோ! இது கரெக்ட்டா இருக்குமோ? இல்லையோ? அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க இந்த கால்குலேஷனுக்கு போங்க. அடுத்த கொஸ்டின் 8th கொஸ்டின் P ஈக்குவல் டூ அதாவது அசல் ஈக்குவல் டூ ரூ. 8000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் 8000 வட்டி வீதம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5%.
நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ் எனில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான வித்தியாசம் கேட்டாங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க. இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. அதுதான் உங்களுக்கு சிம்பிளான வேயும் கூட. ஏன்னா நீங்க நார்மல் மெத்தட்ல போனீங்க, கன்வென்ஷன்ல போனீங்கன்னா ஒரு 1.5 பக்கம் வரும். ஸோ அதனால பெட்டர் கோ வித் த ஃபார்முலா. ஓகேங்களா? ஃபார்முலால ஒரே லைன் தான். ஸோ இது 3 இயர்ஸ்க்கு வந்து 3 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலானா சிஐ மைனஸ் எஸ்ஐ, அதாவது வித்தியாசம் அப்படின்னு தான் அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு 300 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 கியூப் அப்படின்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வித்தியாசம். பிங்கிறது அசல், ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த 100 கியூப்டு போடணும். 3 வருஷம்னா 100 கியூப். ஓகேங்களா? ஸோ அப்ப இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 8000 ரூபாய் அசல். எத்தனை பெர்சன்டேஜ்? 5%. இப்ப 5%னா 5ன்னு மட்டும் எழுதுங்க. ஓகேங்களா? ஆர் ஸ்கொயர் தான் கொடுத்துருக்கேன். அப்ப ஆறுங்கிறது 5%, 5ன்னு மட்டும் எழுதுங்க. 5 இன்ட்டு 5, ஏன்னா ஆர் ஸ்கொயருங்கிறத ஆர் இன்ட்டு ஆர்னு போடலாம். அப்ப 5 இன்ட்டு 5 300 பிளஸ் ஆறுங்கும் போது 300ஓட ஒரு 5 ஆட் பண்ணா இது 305 டிவைடட் பை 100 கியூப்ங்கிறத 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். அடுத்தது 4 20 80, 5 20 100, ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5. ஓகேங்களா? அடுத்தது ஒரு நாள் 4, 25 நாள் 100. அடுத்தது ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5 25, ஓரஞ்சு 5 61 305. அப்ப எவ்வளவு எனக்கு கடைசியா இருக்குன்னா 61 ரூபா. இப்ப ஆன்சர் என்னது? 61. ஓகேங்களா? பி 8000 ருபீஸ். ஆறுங்கிறது 5, 5 இன்ட்டு 5 ஆர் ஸ்கொயருங்கிறதுனால 5 இன்ட்டு 5 இன்ட்டு 300 பிளஸ் ஆறுங்க 300 பிளஸ் 5 305 டிவைடட் பை 100 கியூப்னா 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100 3 வாட்டி எழுதணும்னு அர்த்தம். ஓகேங்களா? சிம்பிளிஃபை பண்ணா எவ்வளவு கிடைக்குது? 61 ரூபா. இவ்வளவுதான் ஆன்சர். இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா மட்டும், கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் டிஃபரன்ஸ் கேட்டா 3 இயர்ஸா இந்த ஃபார்முலா, 2 இயர்ஸ் கேட்பாங்க, அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. ஓகேங்களா? இதே உங்களுக்கு ப்ராக்டிஸ் செட்லயே ஒரு கொஸ்டின் இருக்கு, அந்த மாதிரி அடுத்து வரும். ஸோ அதில் நான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா சொல்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் அதே மாதிரி தான், இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 15%. அடுத்தது எத்தனை வருஷம்? 3 வருஷம் அப்படின்னுட்டாங்க. கிடைக்கக்கூடிய தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இடையே உள்ள வித்தியாசத்தை அவங்களே கொடுத்துட்டாங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 1134 ரூபா அப்படின்னா அசலை காண்கன்றாங்க. அசல்னா பி என்னன்னு கேக்குறாங்க. சோ இதுல என்னன்னா அதே ஃபார்முலா தான். சிஐக்கும் எஸ்ஐக்குமான டிஃபரன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு பி ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு 300 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 கியூப் தான். ஓகேங்களா? சோ இப்போ இதுல பி கொடுக்கல, மத்த எல்லா வேல்யூமே கொடுத்துட்டாங்க. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க அவங்களே, 1134 ரூபா which is equal to P எனக்கு தெரியாது, அதனால P இன்ட்டு ஆர் எவ்வளோ 15% அப்படிங்கறனால 15 இன்ட்டு 15 இன்ட்டு 300 பிளஸ் ஆறுன்றாங்க. 300 பிளஸ் 15 எவ்வளோ? 315ன்னு வந்துடும். அப்போ 315 டிவைடட் பை 0 இன்ட்டு 0 100. ஓகேங்களா? சோ இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு இந்த சைட் கொண்டு போனாலும் ஓகே தான், இல்லைன்னா டைரக்டா எடுத்துட்டீங்கனாலும் ஓகே தான். நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு எடுக்கிறேன். ஸோ 3 5s are 15, 20 5s are 3 5s are 15, 20 5s are இங்க 63 5s are 315, 20 5s are. ஓகேங்களா? சோ இப்போ இங்க இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் அப்படியே மேல எடுத்துட்டு போயிடுங்க. சோ இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறதெல்லாம் இங்க போகும்போது மல்டிபிள் ஆகும், இங்க நியூமரேட்டர்ல இருக்கிறதெல்லாம் இந்த சைடு வரும்போது டிவைட் ஆகும். ஓகேங்களா? அப்போ எனக்கு தேவை பி மட்டும்தான். அப்ப பியை மட்டும் இங்க வச்சுக்கோங்க. 1134 இன்ட்டு இந்த 20 மேல போகும், இன்ட்டு 20 மேல போகும், இன்ட்டு 20 டிவைடட் பை மேல இருக்கிறதெல்லாம் கீழே வரும். அப்ப 3 இன்ட்டு 3 இன்ட்டு 63ன்னு வருமா? இப்ப கேன்சல் பண்ணுங்க. பியை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. ஒரு 3 3, இந்த 1134 3ஆல வகுத்தீங்கன்னா 3 9, மீதி 2ங்கும் போது 23 மாறும். மாறும் பொழுது 7 3 21, மீதி 2 8 3 24ன்னு வரும். 378 3 1124 1134ன்னு வரும். ஓகேங்களா? மறுபடியும் இது 3ஆல டிவைட் ஆகும். ஏன்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து ஒரு 18ன்னு வருது. 18ன்னு வருதுனாலே, அதாவது இது எல்லாத்தையும் கூட்டும் பொழுது ஒரு 18ன்னு வருது. 18ங்கிறது 3ஆல வகுப்படும்னா இந்த நம்பர் 3ஆல வகுப்படும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு.
சோ இதெல்லாம் இந்த சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். ஒரு நம்பர பார்த்த உடனே அது எதால டிவைட் ஆகும்ன்ட்டு. சோ அதுக்கு வந்து நீங்க நம்பர் சிஸ்டம் தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஒரு வேள நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் தெரியல அப்படின்னா, பிஏ புக் சேனல்ல உங்களுக்கு நம்பர் சிஸ்டம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல செக் பண்ணுங்க. உங்களுக்கு அதுல கிளியரா சொல்லியிருப்போம். ஒரு நம்பர எப்படி பார்த்த உடனே எந்த நம்பரால டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்து மறுபடியும் இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகுறதுனால 1 3 3 1 3 3 2 3 6 மீதி 1ங்கும்போது 18 தான். 6 3 18. ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர் வந்து எதால டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9ஆல டிவைட் ஆகும்னு என்னால சொல்ல முடியும். ஏன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வருது? 9 வருது. 9 வந்துச்சுன்னா இது 9ஆல டிவைட் ஆகும். 63 எதால டிவைட் ஆகும்? 9ஆல. அப்போ 9 இல் 63 இங்க போடும்பொழுது 1 9 9 4 9 36ன்னு வந்துரும். அப்ப 14 டைம். அப்போ 1 7 7 2 7ன்னு முடிச்சிடலாம். அப்ப என்ன ஆன்ஸர்னா 2 × 20 × 20 × 2 × 20 × 20 × 20 which is equal to P. அப்ப 2 × 2 என்ன? 4. 4 × 2 என்ன? 8. 8 × 2 என்ன? 16. அது இல்லாம எத்தனை 0 இருக்கு? 3 0. அப்படியே போட்டுருங்க. அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப 16,000 ரூபாய் தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இந்த ஃபார்முலால எதை வேணாலும் குடுத்துட்டு, ஏதாவது ஒண்ணு மட்டும் குடுக்காம மீதி எல்லாத்தையுமே கேட்கலாம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிஃபரன்ஸையும் குடுத்துருவான், பிரின்சிபலையும் குடுத்துருவான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்பான். அப்பயும் இதேதான். இங்க வந்து டிஃபரன்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குடுத்து பிரின்சிபல் என்னன்னு கேட்டிருக்கான். இதுவே ப்ரீவியஸ் கொஸ்டின்ல என்ன பண்ணாங்க? பிரின்சிபலையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் குடுத்துட்டு டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டாங்க. இந்த 3ல எதையாவது ஒண்ண மிஸ் பண்ணிட்டு கேட்பாங்க. சேம் ஃபார்முலா தான். ஓகேங்களா? கடைசி கொஸ்டின் 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2% தான். நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷம். ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான வித்தியாசம் அவங்களே குடுத்துட்டாங்க. ₹1 அப்படின்னா, அசல் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அசல் அப்படின்னா P அப்படிங்கிறது என்னன்னு கேட்கறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2 வருஷத்துக்குனா வேற ஃபார்முலா. 3 வருஷத்துக்கு தான் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? 2 வருஷம் அப்படிங்கும் பொழுது நீங்க 2 இயர்ஸ்க்கு அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு P(r²/100² அப்படின்னு யூஸ் பண்ணும். ஓகேங்களா? சோ அப்ப இதுல வித்தியாசம் எவ்வளவுன்னு அவங்களே குடுத்துட்டாங்க கொஸ்டின்ல ₹1. அப்ப ₹1. P என்னன்னு தெரியாது. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். P இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 2%. அப்ப 2 × 2 டிவைடட் பை 100²ன்ட்டாங்க. 100 × 100 அவ்வளவுதான். சோ 1 டைம் 50 டைம்ஸ் 1 டைம் 25 டைம்ஸ். அப்ப 25 × 100 என்ன வரும்? இப்ப 1 which is equal to P/2500ன்னு இருக்கு. இது இந்த சைடு போகும்போது மல்டிபிள் ஆகுமா? சோ இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது. அப்ப P equal to 1 × 2500. அப்ப ஆன்சர் என்னன்னா, பிரின்சிபல் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ₹2500. இவ்வளவுதான். ஓகேங்களா? புரிஞ்சா? சோ இது 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா. இங்க குடுத்திருக்கக்கூடியது 3 இயர்ஸ்க்கான ஃபார்முலா. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வித்தியாசத்தை குடுத்துட்டு பிரின்சிபல குடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம். இல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் பிரின்சிபலையும் குடுத்துட்டு வித்தியாசத்தை கேட்கலாம். இல்லனா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் வித்தியாசத்தையும் குடுத்துட்டு பிரின்சிபல் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த 3 இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த கொஸ்டினை பார்த்த உடனே யாரும் போயிட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட் எடுத்து அதுக்கு 2%ன்னு போட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து ₹1 டிஃபரன்ஸ் வருதா அப்படிலாம் செக் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆயிடும். சோ நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணும்போது ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் தேவையில்ல, நம்ம ஒரு ஃபார்முலா மெத்தடே அது டைம் சேவிங்னா அந்த ஃபார்முலாவ போய்க்கலாம். ஓகேங்களா? புரிஞ்சா? சோ இவ்வளவுதான். உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கான்செப்ட் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரியும். For more videos, stay tuned with us. Thank you.